ஷியல்கோடியின் பாதுகாவலர், சாம்ராஜ்யத்தின் பாதுகாவலர். அத்தியாயம் -8 சீசன் 2 டீசர். ஒரு புதிய அச்சுறுத்தல் எழுகிறது. துரோகம் செய்த கூட்டணி. தீமையிலிருந்து தேசத்தை காக்க வீரம் எழுகிறது. மாயாஜால உலகம். சியால்கோடியின் மையத்தில் கடவதி தன் ஆதரவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இளம் போராளியான ஆரியமன் தனது உலகத்தின் விதியை உருவாக்கும் பயணத்தில் ஈடுபட்டார். தன் மீது வழங்கப்பட்ட சக்தியுடன் ஆரியமன் இருளின் சக்திகளை எதிர்த்து போராடும் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவைகள் தனது நிலத்தை ஆழமாகச் சூழ்ந்து விடமெனத்த ஆக இருந்தன. ஆனால் திடீரென எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டு ஆரியமன் தற்காப்பிற்காக எதிரெழுந்து மாயவாதிகளால் நிரம்பிய குழுவால் சூழப்பட்டார். தன்னை உயிரோடு பராமரிக்க ஆரியமன் ஒரு சக்திவாய்ந்த ஆணிகரியுடன் ஒரு ஒப்பந்தத்தைச் செய்தார். தனிமையை போற்றாமல் அவளுடைய நம்பிக்கையும் வலிமையும் பெறும். ஆரியமனின் ஆணிகரியுடன் கூடிய பந்தம் ஆழ்ந்தது. அவரது முதல் காதலுக்கு அவரது கடமை மற்றும் புதிய தோழியுடன் உள்ள உணர்வுகள் இடையிலான முரண்பாடுகளை அனுபவித்தார். இந்நிகழ்வுகளைப் போன்ற அமைதியின்மையுடன் இருந்தாலும் ஆரியமனின் பிரயாணம் தொடர்ந்தது. அவன் தன் புதிய தோழியுடன் சேர்ந்து திருந்திய சவால்களை எதிர்த்து தன் இலக்குகளுக்கு நேராக போகும். ஒவ்வொரு போராட்டத்திலும் ஆரியமன் தனது திறமைகளை அதிகரித்து தன்னுள் மறைக்கப்பட்ட பெருமைமி கதைகள் கண்டுபிடித்தான். அவரது ஆணிகரியுடன் சேர்ந்து அவர் துடைத்து அநீதி மற்றும் கிரூரமான ஜாதிகள் ஆகியவற்றின் நகர்களை எதிர்த்து போராடினார். எப்போதும் வெற்றி பெற்றாலும் அவரது பொறுப்புகள் அவரது மீது மிகவும் எதிர்த்து கொண்டன. அவனது உறுதி மற்றும் நம்பிக்கைகளை சவாலடித்தன. சோதனைகளும் அவலங்களும் வழியாக ஆரியமன் உண்மையான வலிமை உடல் திறமையிலும் மனவளர்ச்சியிலும் இருப்பதாக கற்றுக்கொண்டார். நாட்டின் உள்ளே பயணிக்கும்போது அவர் பிற போராளிகளுடன் மற்றும் தன்னை போன்ற ஆத்மங்களுடன் தொடர்புகளை உருவாக்கி அவர்களது நண்பகதிகள் மற்றும் ஒரே நோக்கில் இருந்து வலிமையை பெறினார். எத்தனை அடக்கமாக இருந்தாலும் ஆரியமன் தனது காதலர்களையும் அவர்கள் வாழ்ந்த உலகையும் காப்பாற்றுவது பற்றிய திடமான தீர்மானத்துடன் இருந்தார். எந்த திடியத்தையும் எதிர்த்து அவர் வலிமைமிக்க முறையில் நம்பிக்கையுடன் நிற்கிறார். அவரது சுவடுகள் அகண்டமாக ஓயாமல் பிரயாணம் தொடரும். அவர் வாழ்ந்தால் நாட்டை மற்றும் அதில் வாழ்ந்த அனைவரையும் பாதுகாக்க போவார். முற்றுகையிடப்பட்ட கிராமத்தில் போருக்கு பிறகு விடியல் ஒரு கசப்பான அமைதியை கொண்டு வந்தது. ஆரியமன் இப்போது காளராத்திரியின் ஆவியுடன் பின்னி பிணைந்து தன்னைச் சுற்றியுள்ள உலகத்துடன் ஆழமான தொடர்பை உணர்ந்தான். அவர்களின் விடுதலைக்கு நன்றியுள்ள கிராம மக்கள் ஆரியமானுக்கும் அனன்யாவுக்கும் ஓய்வெடுக்கவும் ஒரு இடத்தை வழங்கினர். சூரியன் மேலே எழும்பியதும் ஆரியமன் முன்னோக்கிச் செல்லும் பயணத்தை பற்றி சிந்திக்க சிறிது நேரம் எடுத்து கொண்டான். அனன்யாவுடன் அவர் மீண்டும் இணைவது பழைய உணர்ச்சிகளை தூண்டியது. மேலும் அவர்களின் பிணைப்பு உண்மையில் ஒருபோதும் உடைக்கப்படவில்லை என்றாலும் பல வருடங்கள் சொல்லப்படாத கதைகள் மற்றும் பேசப்படாத வார்த்தைகளால் நிரப்பப்பட்ட ஒரு இடைவெளியை உருவாக்கியது. அனன்யா அவனை நெருங்கினாள். அவள் கண்கள் நம்பிக்கையும் பயமும் கலந்தன. ஆரியமன், கடைசியாக ஒருவரையொருவர் பார்த்ததில் இருந்து ஒரு வாழ்நாள் போல் உணர்கிறேன். இவ்வளவு மாறிவிட்டது. இன்னும் உன்னை மீண்டும் பார்த்தது எதுவும் செய்யவில்லை போல. ஆரியமான் தலையசைத்தார். பார்வை தூரத்தில் இருந்தது. எங்கள் பாதைகள் நம்மை வெவ்வேறு சோதனைகளில் கொண்டு சென்றன. ஆனால் எங்கள் பிணைப்பு உள்ளது. இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு உள்ளது. இப்போது காளராத்திரியின் சக்தியால் நான் ஒரு புதிய வலிமையை உணர்கிறேன். ஆனால் இருள் தன்னை வெளிப்படுத்தத் தொடங்கும் என்று நான் பயப்படுகிறேன். அனன்யா பதிலளிக்கும் முன் காளராத்திரியின் நிறமாலை அவர்களுக்கு பக்கத்தில் தோன்றியது. ஆரியமன், அருகிலுள்ள காட்டில் ஒரு குழப்பம் உள்ளது. நிழல்கள் நகர்கின்றன. மேலும் ஒரு சக்தி வாய்ந்த இருண்ட இருப்பை உணர்கிறேன். நாம் விசாரிக்க வேண்டும். தயக்கமின்றி ஆரியமானும் அனன்யாவும் புறப்பட்டனர். காளராத்திரி அடர்ந்த அண்டர்பிரஷ் வழியாக அவர்களை வழிநடத்தியது. அவர்கள் ஆழமாகச் செல்ல காற்று குளிர்ச்சியாக வளர்ந்தது. இயற்கைக்கு மாறான அமைதி காடுகளை சூழ்ந்தது.
மரங்களே வரவிருக்கும் ஆபத்தை பற்றி எச்சரிப்பது போல ஆரியமானின் உயர்ந்த உணர்வுகள் மங்கலான கிசுகிசுக்களை கண்டறிந்தன. அவர்கள் ஒரு பழங்கால கோவிலின் எச்சங்கள் நிற்கும் இடத்தை அடைந்தனர். அதன் ஒரு காலத்தில் கம்பீரமான அமைப்பு இப்போது கொடிகள் மற்றும் சிதைவுகளால் மூழ்கடிக்கப்பட்டது. அதைச் சுற்றியிருந்த நிலம் வெகு காலத்திற்கு முன்பே அங்கே பெரும் போர் நடந்ததைப் போல எரிந்து போனது. துப்புரவு மையத்தில் இருளில் மூடிய ஒரு உருவம் நின்றது. அதன் இருப்பு தீமையை வெளிப்படுத்தியது. ஆரியமான், நாம் கடைசியாக சந்திப்போம். அந்த உருவம் சினுங்கியது. அதன் குரல் சுண்ணாம்பு பலகையில் ஆணி போல் இருந்தது. நான் மாலாகர், படுகுழியின் முன்னோடி. உங்கள் குறுக்கீடு எங்கள் திட்டங்களை தாமதப்படுத்தியது. ஆனால் இனி இல்லை. ஆரியமன் தனது வாளை உருவினான். கத்தி தெய்வீக ஒளியால் மின்னியது. மலாகர், உன் இருளை இந்த மண்டலத்தில் பரப்ப நான் அனுமதிக்க மாட்டேன். இப்போதே வெளியேறு, அல்லது விளைவுகளைச் சந்திக்கவும். மலகர் சிரித்தார். காடு முழுவதும் எதிரொலிக்கும் ஒரு குளிர்ச்சியான ஒலி. ஷியல்கோடியால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சாதாரண மனிதனால் கூட இருளின் அலைக்கு எதிராக நிற்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நுகரப்படுவதற்கு தயாராகுங்கள். மலகர் தனது கையை அசைத்து முன்னோக்கிச் சென்ற நிழல் உயிரினங்களின் கூட்டத்தை வரவழைத்தார். அவர்களின் கண்கள் வெறுப்பால் ஒளிரும். ஆரியமானும் அனன்யாவும் அருகருகே சண்டையிட்டனர். அவர்களின் இயக்கங்கள் ஒத்திசைந்து துல்லியமாக இருந்தன. காலராத்திரி தன் நிறமாலை வடிவில் நிழல்கள் வழியாக நெய்யப்பட்டது. அவளது நகங்கள் உயிரினங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கியது. அவர்களின் கூட்டு முயற்சிகள் இருந்தபோதிலும் மலகரின் இருண்ட மந்திரம் மிகப்பெரியதாக இருந்தது. இருளின் கணம் தன்மீது அழுத்துவதை உணர்ந்தான் ஆரியமன். அலையை திருப்புவதற்கான அவநம்பிக்கையான முயற்சியில் அவர் காலராத்திரியுடனான தனது பிணைப்பின் முழு சக்தியையும் அழைத்தார். ஒன்றாக அவர்கள் புனித ஆற்றலின் கண்மூடித்தனமான எழுச்சியை கட்டவிழ்த்து இருளை பின்னுக்கு தள்ளி மலக்கரை வேதனையில் பின்வாங்கச் செய்தனர். நீங்கள் வெல்லவில்லை. ஆரியமான் மாலாகர் உருமினார். நிழலில் பின்வாங்கினார். இருள் எழும். அது வரும்போது ஷியல்கோடியின் காவலர் கூட இந்த சாம்ராஜ்யத்தை காப்பாற்ற முடியாது. நிழல் உயிரினங்களில் கடைசியாகச் சிதறியபோது ஆரியமான் ஒரு முழங்காலில் விழுந்தார். சோர்வு அவரை கழுவியது. அனன்யா அவன் பக்கம் விரைந்தாள். அவளுடைய கவலை தெரிந்தது. நல்லா இருக்கீங்களா? நான் இருப்பேன் என்று ஆரியமான் பதிலளித்தார். அவரது குரல் இறுக்கம். ஆனால் மாலாகரின் வார்த்தைகள் என்னை ஆட்டிப்படைக்கிறது. இது வரவிருக்கும் இருளின் சுவை மட்டுமே. காலராத்திரி அவர்கள் அருகில் தோன்றினாள். அவள் கண்கள் உறுதியால் நிறைந்தன. இந்த போரில் நாங்கள் வெற்றி பெற்றோம். ஆனால் போர் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது. நாம் கூட்டாளிகளை திரட்டி வரவிருக்கும் புயலுக்கு தயாராக வேண்டும். இருளின் சக்திகள் திரண்டு வருகின்றன. இந்த சாம்ராஜ்யத்தை நுகரும் வரை அவர்கள் ஓய்வெடுக்க மாட்டார்கள். புதுப்பிக்கப்பட்ட உறுதியுடன் ஆரியமன் தனது காலடியில் எழுந்தான். அவனுடைய விதியின் கணம் அவன் மீது பாரமாக இருந்தது. ஆனால் அவனது தீர்மானம் அசைக்கப்படவில்லை. கடந்த காலத்தின் நிழல்கள் அவரை வேட்டையாட திரும்பி இருக்கலாம். ஆனால் காலராத்திரி மற்றும் அனன்யா ஆகியோர் அவருக்கு பக்கத்தில் இருந்ததால் அவர் வரவிருக்கும் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தார். எனவே பயணம் தொடர்ந்தது. ஒவ்வொரு அடியும் ஆரியமானை ஷியல்கோடியை மூழ்கடிக்க முயன்ற இருளுடனான இறுதி மோதலுக்கு நெருக்கமாக கொண்டு வந்தது. முன்னோக்கி செல்லும் பாதை ஆபத்து நிறைந்ததாக இருந்தது. ஆனால் சாம்ராஜ்யத்தின் பாதுகாவலர் தடுமாறவில்லை. வெளிச்சம் இருக்கும் வரை நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை இருக்கும் வரை ஆரியமன் தன் உலகை காக்க போராடுவான். மன்னன் தோரிக்கின் சவாலை ஏற்று ஆரியமான் மற்றொரு போரின் முன்னணியில் இருந்தான். அயர்ன்கிளாட் மலைகளின் குள்ளர்கள் நீண்ட காலமாக தங்கள் சுரங்கங்களை தங்கள் ராஜ்யத்தின் இதயமாக வைத்திருந்தனர். விலைமதிப்பற்ற தாதுக்கள் மற்றும் பண்டைய இரகசியங்கள் நிறைந்தவை. இருப்பினும் இந்த சுரங்கங்கள் ஆழமான உயிரினங்களால் கைப்பற்றப்பட்டன. பூமியின் இருண்ட மூலைகளிலிருந்து பிறந்த கொடூரமான உயிரினங்கள். குள்ளர்களின் விசுவாசத்தை வெல்ல இந்த முக்கிய சுரங்கங்களை மீட்டெடுப்பதில் ஆரியமான் அவர்களை வழிநடத்த வேண்டியிருந்தது.
தாக்குதலுக்கு முந்தைய நாள் இரவு ஆரியமன் குள்ளர் கோட்டையின் பெரிய மண்டபத்தில் நின்று சுரங்கங்களின் விரிவான வரைபடத்தை படித்தார். ஸ்டோயிக் வார்வன் தளபதியான திரைன் அயர்ன்ஃபிஸ்ட் உயிரினங்கள் பிடிபட்ட முக்கிய பகுதிகளை சுட்டிக்காட்டினார். மிருகங்கள் ஸ்டோன்ஃபைண்ட் என்று அழைக்கப்படும் ஒரு உயிரினத்தால் வழிநடத்தப்படுகின்றன என்று திரைன் விளக்கினார். அவரது குரல் கடுமையானது. ஒரு பயங்கரமான உயிரினம், அது மற்றவர்களுக்கு கட்டளையிடுகிறது மற்றும் சுரங்கங்கள் வழியாக பரவும் ஊழலுக்கு பொறுப்பாகும். நாம் அதை அகற்ற முடிந்தால் மீதமுள்ளவை குழப்பத்தில் விழும். ஆரியமான் தலையசைத்தார். அவரது பார்வை தீவிரமானது. பின்னர் நாங்கள் ஸ்டோன்ஃபைண்டை குறிவைக்கிறோம். ஆனால் உங்கள் சுரங்க தொழிலாளர்களையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அவை உனது ராஜ்யத்தின் உயிர்நாடி. அவை இல்லாமல் சுரங்கங்கள் பயனற்றவை. திரைன் உடன்படிக்கையில் முணுமுணுத்தார். ஐயோ, சுரங்க தொழிலாளர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். போர் தொடங்கும் முன் எங்களால் முடிந்தவரை வெளியேற்றுவோம். ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள் ஆரியமான். ஸ்டோன்ஃபைண்ட் ஒரு வலிமையான எதிரி. அதன் தோல் இரும்பை போல கடினமானது. அது பூமியை அதன் காலடியில் கட்டளையிடுகிறது. காலராத்திரி ஆரியமனின் பக்கத்தில் எப்போதும் இருக்கும். மேலும் உயிரினத்தின் வலிமை பூமியுடனான அதன் தொடர்பில் உள்ளது. அந்த தொடர்பை துண்டித்தால் நாம் அதை பலவீனப்படுத்தலாம். தங்கள் மூலோபாயத்துடன் ஆரியமானும் குள்ளர்களும் போருக்கு தயாராகினர். விடியலின் முதல் வெளிச்சம் இரும்பொறை மலைகளின் சிகரங்களை தொட்டவுடன் சுரங்கங்கள் மீதான தாக்குதல் தொடங்கியது. சுரங்கத்தின் நுழைவாயில் மலையின் முகத்தில் செதுக்கப்பட்ட ஒரு பெரிய வளைவு அதிக கவச குள்ளர்களால் பாதுகாக்கப்பட்டது. ஆரியமான், திரைன் மற்றும் உயரடுக்கு குள்ளர் போர்வீரர்களின் ஒரு குழு இருண்ட சுரங்கங்களில் இறங்கியது. அவர்களின் தீப்பந்தங்களின் ஒளிரும் ஒளி சுவர்களில் வினோதமான நிழல்களை வீசியது. அவை ஆழமாகச் செல்லும்போது காற்று சிதைவு மற்றும் கந்தகத்தின் துர்நாற்றத்துடன் அடர்த்தியாக வளர்ந்தது. ஒரு காலத்தில் பிக்காக்ஸ் சத்தத்துடனும் தாது வண்டிகளின் சத்தத்துடனும் பரபரப்பாக இருந்த சுரங்கப்பாதைகள் இப்போது மிகவும் அமைதியாக இருந்தன. இருளில் பதுங்கியிருந்த ஆபத்துகளை நினைவுபடுத்தும் வகையில் அவ்வப்போது கல் மீது நகங்களின் சத்தம் பாதைகளில் எதிரொலித்தது. உயிரினங்களின் முதல் அலை எச்சரிக்கை இல்லாமல் தாக்கியது. முறுக்கப்பட்ட கோரமான மனிதர்கள், கல் போன்ற தோல் மற்றும் ரேசர் கூர்மையான நகங்கள் நிழல்களில் இருந்து எழும்பினர். அவர்களின் கண்கள் தீய பசியால் பிரகாசிக்கின்றன. ஆரியமானின் கத்தி மங்கலான வெளிச்சத்தில் பளிச்சிட்டது. விரைவாக துல்லியமாக உயிரினங்களை வெட்டியது. குள்ளர்கள் அவருடன் சேர்ந்து போரிட்டனர். அவர்களின் போர் முழக்கங்கள் சுரங்கங்கள் வழியாக எதிரொலிக்கின்றன. அவற்றின் மூர்க்கத்தனம் இருந்தபோதிலும் உயிரினங்கள் இரக்கமின்றி இருந்தன. அவர்கள் வீழ்ந்த ஒவ்வொன்றிலும் மேலும் இருவர் இடம் பிடித்தனர். போர் இழுத்துச் செல்லும்போது அழுத்தம் அதிகரித்து வருவதை ஆரியமான் உணர முடிந்தது. உயிரினங்களின் எண்ணிக்கை முடிவற்றதாக தோன்றியது. நாங்கள் ஸ்டோன்ஃபியண்டை நெருங்கி வருகிறோம் என்று திரைன் போரின் சத்தத்தில் கத்தினார். இது ஒரு சண்டை இல்லாமல் எங்களை அனுமதிக்காது. புதுப்பிக்கப்பட்ட உறுதியுடன் முன்னோக்கி தள்ள ஆரியமான் சுரங்கத்தில் ஆழமான பொறுப்பை வழிநடத்தினார். சுரங்கங்கள் ஒரு பரந்த குகைக்குள் திறக்கப்பட்டன. அதன் சுவர்கள் விலைமதிப்பற்ற உலோகங்களால் பளபளக்கும் நரம்புகளால் வரிசையாக இருந்தன. குகையின் மையத்தில் ஸ்டோன்ஃபீண்ட் நின்றது. பாறை மற்றும் பூமியின் உயரமான அரக்கன். அதன் கண்கள் உள் நெருப்பால் எரிகின்றன. ஸ்டோன்ஃபீண்ட் அவர்களின் கால்களுக்கு கீழே உள்ள நிலத்தையே உலுக்கி ஒரு காது கேளாத கர்ஜனையை எழுப்பினார். உயிரினத்தின் பாரிய முஷ்டிகள் பூமியில் மோதியதால் குகையின் தளம் விரிசல் மற்றும் பெயர்ந்தது. ஆரியமான் மற்றும் குள்ளர்கள் தங்கள் இலக்கை அடைத்ததால் விழுந்து கிடக்கும் குப்பைகளை தடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆரியமன் நேரத்தை வீணடிக்கவில்லை. ஷியால்கோடி தேவியால் தனக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட தெய்வீக ஆற்றலை செலுத்தி அவர் ஸ்டோன்ஃபைண்ட் மீது பாய்ந்தார். அவரது கத்தி உயிரினத்தின் இதயத்தை நோக்கமாக கொண்டது. ஆனால் மிருகம் அது தோன்றியதை விட வேகமாக இருந்தது. ஒரே ஒரு பேரழிவு அடியால் ஆரியமனை விரட்டியது. அவர் குகைச் சுவரில் மோதினார். தாக்கம் துடித்தது. ஆனால் அவரை தடுக்க போதுமானதாக இல்லை. ஆரியமன் தன் காலடியில் போராடியபோது
காளராத்திரியின் குரல் அவன் மனதில் எதிரொலித்தது. நினைவில் கொள் ஆரியமன். உயிரினத்தின் வலிமை பூமியுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதன் இணைப்பை உடைக்க வேண்டும். ஷியல்கோடியின் சக்தியை பயன்படுத்தி ஆரியமான் கவனம் செலுத்தினார். அவர் தனது கத்தியை உயரமாக உயர்த்தி குகையின் உச்சவரம்பில் படமெடுக்கும் தெய்வீக சக்தியின் வெடிப்பை வரவழைத்தார். தெய்வீக ஆற்றலின் ஒளி முழு குகையையும் ஒளிரச் செய்தது. மேலும் ஸ்டோன்ஃபைண்டின் அடியில் நிலம் நடுங்கத் தொடங்கியது. திடீரென்று ஸ்டோன்ஃபீல்ட் அதன் அடியில் உள்ள பூமி பயங்கரமாக நடுங்கும்போது வலியின் கர்ஜனையை வெளியிட்டது. குகைத்தளம் முழுவதும் விரிசல் பரவி பூமியுடனான உயிரினத்தின் தொடர்பை துண்டித்தது. அதன் கல் போன்ற தோல் சிதிலமடையத் தொடங்கியது. அதன் கண்களில் நெருப்பு மங்கத் தொடங்கியது. இப்போது ஆரியமான் காளராத்திரி வலியுறுத்தினார். ஒரு இறுதி சக்தி வாய்ந்த வேலைநிறுத்தத்துடன் ஆரியமான் தனது பிளேட்டை ஸ்டோன்ஃபைண்டின் மார்பில் செலுத்தினார். இடிபாடுகள் குவியலாக சரிந்து அதன் உடல் தூசியில் கரைந்து விழும் முன் அந்த உயிரினம் இறுதியான வேதனையான கர்ஜனையை எழுப்பியது. குகைக்குள் எஞ்சியிருந்த உயிரினங்கள் இப்போது தலைவற்று திசை திருப்பப்பட்டு நிழல்களுக்குள் ஓடிவிட்டன. போர் வெற்றி பெற்றது. ஆனால் செலவு அதிகமாக இருந்தது. குகைக்குள் விழுந்த குள்ளர்களின் உடல்கள் சிதறிக் கிடந்தன. அவர்களின் தியாகம் அவர்களின் துணிச்சலுக்கு ஒரு சான்றாகும். த்ரைன் ஆரியமானை அணுகினார். அவரது வெளிப்பாடு சோகமும் நன்றியும் கலந்திருந்தது. நாங்கள் முடியாது என்று நினைத்ததை நீங்கள் செய்துவிட்டீர்கள் கார்டியன். ஸ்டோன்ஃபைண்ட் தோற்கடிக்கப்பட்டது. எங்கள் சுரங்கங்கள் மீண்டும் எங்களுடையது. இரும்பொறை மலைகளின் குள்ளர்கள் தங்கள் வார்த்தைக்கு மதிப்பளிப்பார்கள். நாங்கள் உங்களின் புனித கூட்டணியில் இணைவோம். குள்ளர்கள் இப்போது இந்த காரணத்திற்காக உறுதியளித்த நிலையில் ஆரியமானின் அடுத்த சவால் நிழலிடா கோபுரத்தின் மக்களிடம் இருந்தது. முன்னோக்கி செல்லும் பயணம் கடினமாக இருக்கும். ஆனால் அவர் ஒவ்வொரு கூட்டாளியாக இருந்தாலும் ஆரியமானின் உறுதிப்பாடு வலுவடைந்தது. இருள் சக்திவாய்ந்ததாக இருந்திருக்கலாம். ஆனால் புனித கூட்டணியின் கீழ் ஒன்றுபட்டால் ஒளியின் சக்திகள் ஒரு வாய்ப்பாக நிற்கும். ஆரியமானும் அவனது கூட்டாளிகளும் இரும்பொறை மலைகளை விட்டு வெளியேற தயாரானபோது காளராத்திரியின் குரல் மீண்டும் ஒருமுறை அவன் மனதில் எதிரொலித்தது. போர் வென்றது ஆரியமான். ஆனால் போர் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது. இருள் ஓயாது. நாமும் ஓயாது. குள்ளர்கள் தனது கூட்டாளிகளாகவும் ஒவ்வொரு வெற்றியின் போதும் காளராத்திரியுடனான பிணைப்பு வலுவடைந்து வருவதால் ஆரியமான் முன்னால் உள்ள சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தார். புனித கூட்டணி உருவெடுக்கத் தொடங்கியது. அதனுடன் ஷியல்கோடியை ஆக்கிரமிப்பு இருளில் இருந்து காப்பாற்றும் நம்பிக்கை இருந்தது. அயர்ன்கிளாட் சுரங்கத்தில் கிடைத்த வெற்றி புனித கூட்டணிக்கு விலைமதிப்பற்ற நேரத்தை வாங்கி கொடுத்தது. ஆனால் முற்றுகையின் எண்ணிக்கை அனைவரையும் பெரிதும் பாதித்தது. இருண்ட அலையை எதிர்கொண்ட ஒருமுறை ஐக்கியப்பட்ட முன்னணி விரிசல்களை காட்டத் தொடங்கியது. மேலும் அச்சுறுத்தலின் அழுத்தம் அவர்களின் பிணைப்புகளை உடைக்கும் நிலைக்கு தள்ளியது. ஆரியமன் மகா மண்டபத்தின் பால்கனியில் நின்று போர் நடந்த ஷியல்கோடியின் நிலப்பரப்பை பார்த்தான். எண்ணற்ற போர்களின் வடுக்களை நிலம் தாங்கியது. மக்கள் சோர்வடைந்தனர். புயல் இன்னும் குறையவில்லை. அது அடிவானத்தில் முன்பை விட இருண்டதாகவும் மேலும் அச்சுறுத்தலாகவும் இருந்தது. காளராத்திரி அவனுடன் சேர்ந்தாள். அவளுடைய இருப்பு ஒரு நிலையான சக்தியாக இருந்தது. இரும்பு உறை சுரங்கங்கள் பாதுகாப்பாக உள்ளன. ஆனால் செலவு அதிகமாக இருந்தது. அவள் அமைதியாக சொன்னாள். ஆரியமான் தலையசைத்தார். கண்கள் தூரமாக இருந்தது. மிகவும் உயர்ந்தது. பல நல்ல மனிதர்களை இழந்துவிட்டோம். இன்னும் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர நாங்கள் நெருங்கவில்லை. காளராத்திரி அவன் தோளில் கை வைத்தாள். நாமே நேரத்தை வாங்கிவிட்டோம் ஆரியமான். வேறு வழியை கண்டுபிடிக்க நேரம் வந்துவிட்டது. இறுதிப் போருக்கு நமது பலத்தை சேகரிக்க. ஆனால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆனால் ஒற்றுமை அவ்வளவு எளிதாக பேணப்படவில்லை. புனித கூட்டணியின் தலைவர்கள் தங்கள் அடுத்த நகர்வு குறித்து விவாதிக்க பெரிய மண்டபத்தில் கூடியிருந்தனர். ஆனால் பதற்றம் அதிகமாக இருந்தது. த்ரைன் குள்ள வீரன் மேசையின் மீது முஷ்டியால் அறைந்தான். அவன் முகம் கோபத்தால் சிவந்தது.
இப்படி போராடிக் கொண்டிருக்க முடியாது. திரையின் கர்ஜித்தது. நாங்கள் எங்கள் உயிரை தூக்கி எறிகிறோம். ஒரு நேரத்தில் ஒரு போர். மற்றும் எதற்காக? இருண்ட சக்திகளுக்கு நாம் எதிர்வினை யாற்ற முடியாது. நாம் சண்டையை அவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அது வலிக்கும் இடத்தில் அவர்களை அடிக்க வேண்டும். எப்பவும் பகுத்தறிவின் குரல் எலாரா தலையை ஆட்டியது. அது சரியாக எங்கே இருக்கிறது, ரைன்? இருண்ட அலை எல்லா இடங்களிலும் உள்ளது. எங்களிடம் ஒற்றை, தீர்க்கமான வேலைநிறுத்தத்தின் ஆடம்பரம் இல்லை. நமது வலிமையை காப்பாற்றுவதற்கு நாம் மூலோபாயமாக இருக்க வேண்டும். எங்கள் பலத்தை காப்பாற்றவா? ரைன் கேலி செய்தார். உன்னைச் சுற்றிப் பார், ஏலாரா. எங்கள் மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தைரியமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுவரை மௌனமாக இருந்த ஆரியன் குரல் அமைதியாக ஆனால் உறுதியுடன் பேசினான். திட்டமில்லா தைரியம் என்பது பொறுப்பற்ற தன்மை, ரெயின். இருண்ட சக்திகள் ஒரு புத்திசாலித்தனமான கும்பல் அல்ல. அவை நமது உலகத்தின் கட்டமைப்பை புரிந்துகொள்ளும் பண்டைய சக்திகளால் வழிநடத்தப்படுகின்றன. நாம் அவற்றை பற்றி சிந்திக்காமல் அவற்றை கடந்து செல்ல வேண்டும். வாக்குவாதம் அதிகரித்தது. குரல்கள் எழுப்பப்பட்டு குற்றச்சாட்டுகள் பறந்தன. ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு சைகையிலும் போரின் விகாரம் தெரிந்தது. ஒரு காலத்தில் மிகவும் வலுவாக இருந்த கூட்டணி பயம் மற்றும் விரக்தியின் எடையின் கீழ் உடைந்தது. உங்கள் விரக்தியை நான் புரிந்துகொள்கிறேன் என்று ஆரியமன் தனது தொனியை அளவிடுகிறார். நாம் அனைவரும் சோர்வாக இருக்கிறோம். நாம் அடைந்த இழப்புகள் அளவிட முடியாதவை. ஆனால் நமக்குள் சண்டையிடுவது நம்மை மேலும் பலவீனப்படுத்தும். நாம் ஏன் முதலில் ஒன்றிணைந்தோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த சாம்ராஜ்யத்தை பாதுகாக்க, இருளுக்கு எதிராக நிற்க. நாம் ஒன்றாக முன்னேறுவதற்கான வழியை கண்டுபிடிக்க வேண்டும். காளராத்திரி முன்னோக்கி சென்றாள். அவளுடைய குரல் மென்மையாக ஆனால் உறுதியானது. நாம் எதிர்கொள்ளும் எதிரி மற்றவர்களைப் போல் இல்லை. இருண்ட அலை என்பது பண்டைய சக்தியின் வெளிப்பாடாகும். அதை முறியடிக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். நமது வேறுபாடுகள் நம்மை பிரிக்க அனுமதிக்க முடியாது. த்ரேன் முணுமுணுத்தார், ஆனால் அமைதியாகிவிட்டார். அவருடைய கோபம் மேற்பரப்பிற்கு அடியில் மூழ்கியது. எலாராவும் ஆரியனும் பார்வையை பரிமாறிக் கொண்டனர். இருவரும் ஒற்றுமையின் அவசியத்தை உணர்ந்தனர், ஆனால் அதை எப்படி அடைவது என்று தெரியவில்லை. தெளிவான தீர்மானம் ஏதுமின்றி கூட்டம் முடிவடைந்தது. புனித கூட்டணியின் தலைவர்கள் கனத்த இதயத்துடன் மகா மண்டபத்தை விட்டு வெளியேறினர். சந்தேகம் மற்றும் முரண்பாட்டின் விதைகள் விதைக்கப்பட்டுள்ளன. மேலும் அவர்கள் இறுதிப் போரை எதிர்கொள்வதற்கு முன்பு அவை தீர்க்கப்பட வேண்டும் என்பதை ஆரியமன் அறிந்திருந்தார். அன்றிரவு ஆரியமன் சிந்தனையில் மூழ்கி மகா மண்டபத்தின் மண்டபங்களில் அலைந்தான். அவர் நூலகத்தில் தன்னை கண்டார். அவரைச் சுற்றிலும் அவரது கூட்டாளிகளின் பயணம் முழுவதும் பழங்கால கற்கள் மற்றும் சுருள்கள் சூழப்பட்டுள்ளன. அவர் அலமாரிகளை உற்று பார்த்தபோது ஒரு குறிப்பிட்ட புத்தகம் அவருடைய கண்ணில் பட்டது. ஒரு பழைய, வானிலை மறைந்த அட்டையுடன். புத்தகத்தை அலமாரியில் இருந்து எடுத்து திறந்து கையால் எழுதப்பட்ட குறிப்புகள் மற்றும் ஓவியங்கள் நிறைந்த பக்கங்களை வெளிப்படுத்தினார். இது ஷியல்கோடியின் பண்டைய பாதுகாவலர்களில் ஒருவரால் எழுதப்பட்ட ஒரு பத்திரிகை. உள்ளீடுகள் சாம்ராஜ்யத்தின் ஆரம்ப நாட்கள், லே கோடுகளின் உருவாக்கம் மற்றும் இருண்ட சக்திகளுக்கு எதிரான முதல் போர்கள் ஆகியவற்றை விவரிக்கின்றன. ஆரியமன் படிக்கும்போது எலும்பை குளிரச் செய்யும் ஒரு பத்தியை கண்டான். இது ஒரு தீர்க்கதரிசனத்தை பற்றி பேசுகிறது. இது இருண்ட அலையின் வருகை மற்றும் புனித கூட்டணியின் வீழ்ச்சியை முன்னறிவித்தது. கூட்டணி உள்ளிருந்தே நொறுங்கும் என்றும், நம்பிக்கையின்மையும் துரோகமும் இருண்ட சக்திகளின் வெற்றிக்கு வழி வகுக்கும் என்றும் தீர்க்கதரிசனம் எச்சரித்தது. உறுதியாக ஆரியமன் காளராத்திரி, ஏலரா, திரியன் மற்றும் அரியோனை தேடினான். அவர் அவர்களுடன் பத்திரிகையின் உள்ளடக்கங்களை பகிர்ந்து கொண்டார். அவர்கள் இருக்கும் ஆபத்தை அவர்கள் உணர்ந்தபோது தீர்க்கதரிசனத்தின் ஈர்ப்பு மூழ்கியது. இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று ஆரியமான் தனது குரல் உறுதியுடன் கூறினார். நம்மிடையே உள்ள விரிசல்களை குணப்படுத்தவும், நட்பு நாடுகளாக நமது பிணைப்பை வலுப்படுத்தவும் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும்.
அப்போதுதான் இருளுக்கு எதிராக நிற்க முடியும். காளராத்திரி தலையசைத்தாள். அவள் கண்கள் உறுதியால் நிறைந்தன. நாம் ஏன் போராடுகிறோம், எதற்காக போராடுகிறோம் என்பதை அனைவருக்கும் நினைவூட்ட வேண்டும். முதலில் எங்களை ஒன்றிணைத்த நம்பிக்கையை மீண்டும் பற்றவைக்க வேண்டும். எலாரா எப்பொழுதும் நடைமுறைவாதி. மேலும் எங்களுக்கு ஒரு திட்டம் தேவை. இந்த போரில் நாம் இன்னும் வெற்றி பெற முடியும் என்பதை காட்ட ஒரு வழி. எங்களுக்கு ஒரு வெற்றி தேவை. மக்களை பின்னால் அணிதிரட்ட ஏதாவது ஒன்று தேவை. த்ரைன் அவனது கோபம் தணிந்தது, ஆனால் அணையவில்லை. உடன்படிக்கையில் முணுமுணுத்தான். ஐயோ, ஒரு வெற்றி நம் அனைவருக்கும் சில நன்மைகளை தரும். ஆனால் அது நடக்கும் வரை நாம் சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது. நாம் அதை செய்ய வேண்டும். ஆரியன் எப்போதும் போல் சிந்தனையுடன் ஒரு ஆலோசனையை வழங்கினார். இன்னும் இருண்ட அலைக்கு விழாத இடம் ஒன்று உள்ளது. சில்வர்மூன் கோட்டை, பெரும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டை. அதை மீண்டும் கைப்பற்ற முடிந்தால் நமது இறுதி தாக்குதலை தொடங்குவதற்கு ஒரு கோட்டை இருக்கும். அதிலுள்ள தகுதியை கண்டு அரியமன் திட்டத்தை எண்ணினான். அப்படியானால் அதைத்தான் செய்வோம். நாங்கள் சில்வர்மூனின் கோட்டையை மீட்டெடுத்து அதை எங்கள் செயல்பாட்டு தளமாக பயன்படுத்துவோம். ஆனால் அதற்கும் மேலாக, புனித கூட்டணியின் ஒற்றுமையை மீட்டெடுக்க இந்த வெற்றியை பயன்படுத்துவோம். முடிவு எடுக்கப்பட்டது. கூட்டணியின் தலைவர்கள் சில்வர்மூன் கோட்டை மீதான தாக்குதலுக்கு தயாராகி வருகின்றனர். புயல் தொடர்ந்து சீற்றத்துடன் இருந்தது. ஆனால் ஆரியமான் மற்றும் அவரது கூட்டாளிகளின் இதயங்களுக்குள் ஒரு புதிய தீர்மானம் உருவானது. வரவிருக்கும் போர் கடினமானது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் போரின் அலையை மாற்றுவதற்கான சிறந்த வாய்ப்பு இது என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தனர். ஷியல்கோடியின் படைகள் தாக்குதலுக்கு திரண்டபோது வரவிருக்கும் மோதலை உணர்ந்தது போல் மேலே புயல் தீவிரமடைவது போல் தோன்றியது. சில்வர்மூனின் கோட்டை, அதன் உயர்ந்த சுவர்கள் மற்றும் பளபளக்கும் கோபுரங்கள் இருளில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக நின்றது. அவர்கள் ஒன்றாக நின்றால் என்ன சாதிக்க முடியும் என்பதற்கான சின்னம். கோட்டையின் மீதான தாக்குதல் கடுமையானது மற்றும் மிருகத்தனமானது. இருண்ட படைகள் அதை தங்கள் முழு பலத்துடன் பாதுகாத்தன. ஆனால் ஆரியமானும் அவனது கூட்டாளிகளும் புயலின் சீற்றத்தாலோ அல்லது எதிரிகளின் வெறித்தனத்தாலோ அசைக்கப்படாத உறுதியுடன், புதிய நோக்கத்துடன் போராடினர். போர்க்களத்தின் மீது சூரியன் உதயமாகி ஷியல்கோடியின் தாக்கப்பட்ட ஆனால் வெற்றிகரமான படைகள் மீது தனது ஒளியை வீசியது. ஆரியமான் கோட்டையின் மிக உயர்ந்த கோபுரத்தின் உச்சியில் நின்று தான் பாதுகாப்பதாக சத்தியம் செய்த சாம்ராஜ்யத்தை பார்த்தான். புயல் மேகங்கள் கலையத் தொடங்கின. முதன்முறையாக ஒரு நித்தியம் போல் உணர்ந்ததில் அடிவானத்தில் ஒரு பிரகாசம் இருந்தது. ஆனால் போர் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை ஆரியமன் அறிந்தான். இருண்ட அலை தடுத்து நிறுத்தப்பட்டது, ஆனால் அது தோற்கடிக்கப்படவில்லை. புனித கூட்டணி சரிசெய்யப்பட்டது, ஆனால் விரிசல்கள் அப்படியே இருந்தன. அவர்கள் வெற்றி பெற்றனர், ஆனால் இறுதி போர் இன்னும் வரவில்லை. சில்வர்மூன் கோட்டைக்கு திரும்பும் பயணம் எதிர்பார்ப்பு நிறைந்ததாக இருந்தது. ஆரியமானும் காளராத்திரியும் ஒவ்வொரு நொடியும் எண்ணப்படுவதை அறிந்து வேகமாக பயணித்தனர். சருனின் தோல்வி தற்காலிக நிம்மதியை கொடுத்தது, ஆனால் இறுதி போர் தவிர்க்க முடியாதது. இருண்ட அலை அதன் வலிமையை சேகரித்து வருகிறது, மற்றும் புனித கூட்டணி தயாராக இருக்க வேண்டும். எலாரா, த்ரைன், ஆரியன் ஆகியோர் வாயில்களில் அவர்களை சந்தித்தனர். அவர்களின் முகங்களில் நிம்மதி தெளிவாக இருந்தது, ஆனால் எதிர்காலத்தில் நடக்கும் போர் அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்ற புரிதலும் இருந்தது. நீங்கள் அதை செய்தீர்கள் என்று எலாரா சொன்னாள். அவளுடைய குரலில் பாராட்டும் கவலையும் கலந்திருந்தது. ஆனால் சண்டை முடிவடையவில்லை என்பதை நாங்கள் அனைவரும் அறிவோம். ஆரியமான் தலையசைத்தார். சருண் போய்விட்டான், ஆனால் இருண்ட அலை இன்னும் வருகிறது. கடைசி வரை நாங்கள் கோட்டையை நடத்த வேண்டும். ஷியல்கோடியை பாதுகாக்க இதுவே எங்களின் கடைசி வாய்ப்பு. காளராத்திரி தன் பார்வையை நிலையாக முன்னோக்கி நடந்தாள். நாங்கள் உலகத்திற்காக போராடுகிறோம், நாம் விரும்பும் எல்லாவற்றிற்கும். இப்போது திரும்புவதற்கு நாங்கள் வெகு தூரம் வந்துவிட்டோம்.
இரவானதும் புனித கூட்டணியின் தலைவர்கள் தங்களின் வியூகத்தை இறுதி செய்ய போர் அறையில் கூடினர். தங்களுக்கு எதிரான முரண்பாடுகள் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் தங்களிடம் உள்ள அனைத்தையும் எதிர்த்து போராடுவதைத் தவிர வேறு வழியில்லை என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தனர். போர் தொடங்குகிறது. கோட்டையின் மீது விடியல் உடைந்தது. கோட்டை மற்றும் அதைச் சுற்றியுள்ள நிலங்களின் மீது தங்க ஒளியை வீசியது. ஆனால் வானத்தில் திரண்டிருந்த கருமேகங்களால் காலையின் அழகு மறைந்தது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பரந்து விரிந்திருந்த பெரும் படையொன்று இருள் படைகள் நகர்ந்து கொண்டிருந்தன. பேய்கள், சிதைந்த மிருகங்கள் மற்றும் முறுக்கப்பட்ட மந்திரவாதிகள் ஒற்றுமையாக அணிவகுத்துச் சென்றனர். அவர்களின் நோக்கம் தெளிவாக இருந்தது: நம்பிக்கையின் கடைசி கோட்டையை துடைக்க. ஆரியமன் சுவர்களின் மேல் நின்றான். அவனது வாள் பக்கத்தில் இருண்ட அலை நெருங்கி வருவதை பார்த்தான். புனித கூட்டணியின் போர்வீரர்கள் தங்கள் நிலைகளை எடுத்தனர். ஒவ்வொருவரும் இது அவர்களின் வாழ்க்கை போராட்டமாக இருக்கும் என்பதை அறிந்து கொண்டனர். ஆரியன், கமுக்கமான ஆற்றலால் ஒளிரும் கைகள், அவனது மந்திரங்களை வெளிக்கொணர தயாராக நின்றது. திரைன், அவரது கோடாரி வெளிச்சத்தில் பளபளத்தது. சுவர்களில் எதிரொலிக்கும் ஒரு போர்க்குரல் எழுப்பியது. ஏலாரா தன் வில் உருவி நெருங்கி வரும் எதிரியை குறிவைத்தார். அவளுடைய அம்புகள் அவர்கள் மீது பொழிய தயாராக இருந்தன. ஆரியமன் தலைமை தாங்கினான். அவனுடைய வாள் தன் மீது வந்த பேய்களை வெட்டும்போது ஒளி மங்கலாக இருந்தது. காளராத்திரி அவனது பக்கம் சண்டையிட்டாள். அவளுடைய நகங்களும் கோரைப்பற்களும் எதிரி அணிகளை கிழித்தெறிந்தன. ஒன்றாக அவர்கள் கணக்கிடப்பட வேண்டிய ஒரு சக்தியாக இருந்தனர். ஆனால் இது ஒரு ஆரம்பம் மட்டுமே என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். போர் நடந்து கொண்டிருந்தபோது ஆரியமான் அவர்கள் முன்பு எதிர்கொண்ட எதையும் விட இருண்ட ஒன்று இருப்பதை உணர்ந்தார். சருனின் தோல்விக்கு பின் எடுத்த ஒரு புதிய சக்தியால் இருண்ட அலை வழிநடத்தப்பட்டு கொண்டிருந்தது என்பதை உணர்ந்து கொண்டபோது அவன் முதுகுத்தண்டில் ஒரு குளிர் ஓடியது. திடீரென்று அவர்களுக்கு கீழே உள்ள நிலம் நடுங்கத் தொடங்கியது. இருண்ட அலைகளின் வரிசையில் இருந்து ஒரு பெரிய உருவம் வெளிப்பட்டது. அது ஒரு அரக்கன் பிரபு. போர்க்களத்தின் மீது உயர்ந்து அதன் கண்கள் தீமையால் எரிகின்றன. அவர்தான் இருண்ட சக்திகளின் உண்மையான தலைவர், மகத்தான சக்தி கொண்டவர். இது சரியான தருணம் வரும் வரை காத்திருந்தது. இதுதான் இறுதி மோதல் என்று ஆரியமன் அறிந்தான். இருண்ட அலையின் சக்திக்கு பேய் இறைவன் திறவுகோலாக இருந்தான். அவர்கள் அதை தோற்கடிக்க முடிந்தால் அவர்கள் போரின் அலையை மாற்ற முடியும். அரக்கன் மீது கவனம் செலுத்து. ஆரியமான் தன் தோழர்களிடம் கத்தினான். நாங்கள் அதை கீழே எடுத்தால் மீதமுள்ளவை விழும். புனித கூட்டணியின் வீரர்கள் ஆரியமானைச் சுற்றி திரண்டனர். அவரது வார்த்தைகளால் அவர்களின் உற்சாகம் உயர்த்தப்பட்டது. அவர்கள் புதிய வீரியத்துடன் சண்டையிட்டனர். அவர்கள் அரக்கன் பிரபுவை நோக்கிச் செல்லும்போது எதிரி அணிகளை வெட்டினர். இறுதி மோதல். ஆரியமனும் அவனது தோழர்களும் அரக்கன் இறைவனை எதிர்கொண்டதால் போர் உச்சக்கட்டத்தை எட்டியது. அந்த உயிரினம் மிகப்பெரியதாக இருந்தது. அதன் தோல் இரும்பு போல கடினமானது மற்றும் அதன் நகங்கள் கத்திகள் போன்ற கூர்மையானது. ஆனால் ஆரியமன் தயங்கவில்லை. அவர் தனது வாழ்நாள் முழுவதும் தயாராகிக் கொண்டிருந்த தருணம் இது என்பதை அவர் அறிந்திருந்தார். கர்ஜனையுடன் ஆரியமன் அரக்க பிரபுவை நோக்கிச் செலுத்தினான். அவனுடைய வாள் கோடுகளின் ஒளியால் எரிகிறது. காளராத்திரி அவனுக்கு பின்னால் இருந்தாள். அவளுடைய கண்கள் கடுமையான உறுதியுடன் பிரகாசிக்கின்றன. அசுர பிரபு அதன் பாரிய நகங்களை அவர்கள் மீது சுழற்றினார். ஆனால் அவர்கள் ஏமாற்றி அவர்களிடம் இருந்த அனைத்தையும் திருப்பி தாக்கினர். அரியோனும் எலராவும் தூரத்திலிருந்து ஆதரவை வழங்கினர். அவர்களின் மந்திரங்கள் மற்றும் அம்புகள் அசுர பிரபுவை துல்லியமாக தாக்கின. திரைன், கொடிய சக்தியுடன் ஆடும் அவனது கோடாரி உயிரினத்தின் கால்களை வெட்டி அதை வீழ்த்த முயன்றது. ஆனால் அரக்கன் வலிமையானவன். அவர்கள் முன்பு எதிர்கொண்ட எதையும் விட வலிமையானவன். அது பூமியையே உலுக்கிய ஒரு மூர்க்கத்துடன் போராடியது. ஒரு கணம் புனித கூட்டணி மூழ்கிவிடலாம் என்று தோன்றியது. ஆனால் ஆரியமன் கைவிட மறுத்துவிட்டார்.
லே கோடுகளின் சக்தியை வரைந்து அவர் ஒரு இறுதி அவநம்பிக்கையான தாக்குதலை கட்டவிழ்த்துவிட்டார். அவரது வாள் ஒளி மற்றும் நிழல் இரண்டையும் உட்செலுத்தியது. அரக்கன் பிரபுவின் பாதுகாப்புகளை வெட்டி அதன் இதயத்தில் தாக்கியது. ஒரு கணம் போர்க்களம் அமைதியானது. இருண்ட அலை தன் தலைவனை இழந்ததை உணர்ந்து தடுமாறியது. புனித கூட்டணியின் போர்வீரர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு இறுதி தாக்குதலை தொடங்கி எதிரிகளை பின்னுக்கு தள்ளினார்கள். இருண்ட அலையின் கடைசி பகுதி பின்வாங்கியதும் கோட்டையின் சுவர்களில் இருந்து ஒரு ஆரவாரம் எழுந்தது. அவர்கள் அதைச் செய்தார்கள், அவர்கள் வெற்றி பெற்றனர். இருளின் படைகள் தோற்கடிக்கப்பட்டன, மேலும் ஷியல்கோடியின் சாம்ராஜ்யம் மீண்டும் பாதுகாப்பாக இருந்தது. சண்டை உண்மையில் முடிவடையவில்லை என்பதை ஆரியமன் அறிந்திருந்தார். இருளின் சக்திகள் எப்போதும் அச்சுறுத்தலாக இருக்கும், மேலும் லே கோடுகள் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் இப்போதைக்கு அவர்கள் ஒரு கணம் நிம்மதி அடைந்துள்ளனர். காளராத்திரி அவன் அருகில் நின்றாள், அவள் பார்வை அடிவானத்தில் நிலைத்திருந்தது. நாங்கள் அதை செய்தோம், அவள் அமைதியாக சொன்னாள். நாங்கள் சாம்ராஜ்யத்தை பாதுகாத்தோம். ஆரியமான் தலையசைத்தார், அமைதியான உணர்வு அவனை கழுவியது. நாங்கள் செய்தோம், ஆனால் இது ஆரம்பம்தான். போராட எப்போதும் போர்கள் இருக்கும், நாங்கள் தயாராக இருப்போம். பொன் ஒளியில் நிலத்தை குளிப்பாட்டிய விடியற்காலையில் ஆரியமன் எதிர்காலம் நிச்சயமற்றது என்பதை அறிந்தான். ஆனால் சாம்ராஜ்யத்தை பாதுகாக்க பாதுகாவலர்கள் இருக்கும் வரை நம்பிக்கை எப்போதும் இருக்கும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். சீசன் 2 டீசர். ஒரு புதிய அச்சுறுத்தல் எழுகிறது. ஷியல்கோடியின் சாம்ராஜ்யம் மீண்டும் கட்டமைக்க தொடங்கும் போது ஆபத்து பற்றிய புதிய கிசுகிசுக்கள் வெளிவரத் தொடங்குகின்றன. வடக்கே வெகு தொலைவில் ஃப்ரோஸ்ட்ஸ்பைரின் பனிக்கட்டி பாழ்நிலங்களில் ஒரு புதிய சக்தி விழித்து கொண்டிருக்கிறது. ஷியால்கோடியை கைப்பற்றி அதை பனி மற்றும் நிழல் யுகத்தில் மூழ்கடிக்கும் சக்தி. ஷியல்கோடியின் கார்டியனின் சீசன் 2. இந்த புதிய அச்சுறுத்தலை எதிர்கொள்ள ஆரியமன் மற்றும் அவரது தோழர்கள் ஃப்ரோஸ்ட்ஸ்பைருக்கு பயணிக்கும்போது சாம்ராஜ்யத்தின் பாதுகாவலர் அவர்களை பின்தொடர்வார். புதிய கூட்டாளிகள், பண்டைய எதிரிகள் மற்றும் சொல்லப்படாத ரகசியங்கள் ஒரு நிலத்தில் அவர்களுக்கு காத்திருக்கின்றன, அங்கு லே கோடுகளின் ஒளி கூட உயிர்வாழ போராடுகிறது. ஃப்ரோஸ்ட்ஸ்பைர் விழிக்கிறது. ஷியல்கோடியை காப்பாற்றிய உச்சக்கட்ட போருக்கு பிறகு சாம்ராஜ்யம் குணமடையத் தொடங்குகிறது. மக்கள் தங்கள் புதிய அமைதியில் மகிழ்ச்சியடைகிறார்கள், காவலர்கள் ஹீரோக்களாக கொண்டாடப்படுகிறார்கள். ஆனால் நிலம் மீண்டு வரும்போது வடக்கே வெகு தொலைவில் ஃப்ரோஸ்ட்ஸ்பைர் எனப்படும் பாழடைந்த மற்றும் உறைந்த பகுதியில் ஒரு புதிய மற்றும் கெட்ட சக்தி கிளர்ந்தெழுகிறது. ஃப்ரோஸ்ட்ஸ்பைர் சூரியனின் வெப்பத்தால் தீண்டப்படாத நிலம், நீண்ட காலமாக மர்மத்திலும் பயத்திலும் மறைக்கப்பட்டுள்ளது. பண்டைய புராணக்கதைகள் பனிக்கட்டிக்கு அடியில் ஆழமாக புதைந்திருக்கும் சக்தியை பற்றி பேசுகின்றன. கற்பனை செய்ய முடியாத குளிர்ச்சியின் சக்தி. இது இருண்ட மந்திரங்களுக்கு போட்டியாக இருக்கும். காலத்தால் மறந்த இந்த சக்தி விழிக்கத் தொடங்கியுள்ளது. அதன் பனிக்கட்டிகள் நிலம் முழுவதும் நீண்டு இயற்கைக்கு மாறான குளிர்காலத்தை அவற்றுடன் கொண்டு வந்து அதன் பாதையில் உள்ள அனைத்தையும் நுகரும் அபாயம் உள்ளது. பனியின் கிசுகிசுக்கள். உறைபனி பரவும்போது புதிய அச்சுறுத்தலின் கிசுகிசுக்கள் காவலர்களின் காதுகளை அடைகின்றன. முழு கிராமங்களும் பனிக்கட்டிகளால் சூழப்பட்டவை. ஒரு நொடியில் உறைந்த காடுகள் மற்றும் லே கோடுகளின் வெளிச்சம் கூட ஊடுருவ முடியாத குளிர்ச்சியான இருள் பற்றிய அறிக்கைகள். ஒரு காலத்தில் செயலற்ற நிலையில் இருந்த ஃப்ரோஸ்ட்ஸ்பைர் செயலில் உள்ளது, மேலும் அதன் தீய சக்தி வளர்ந்து வருகிறது. எப்போதும் விழிப்புடன் இருக்கும் ஆரியமன் வளர்ந்து வரும் ஆபத்தை உணர்கிறான். ஹார்ட் ஆஃப் டார்க்னஸுக்கு எதிராக அவர்கள் இப்போதுதான் வெற்றி பெற்றிருந்தாலும் அவர்களின் பணி இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அவர் அறிவார். அவர்கள் மிகவும் கடினமாக போராடிய அமைதி மீண்டும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது, இந்த முறை சாம்ராஜ்யத்தைப் போலவே பழமையான ஒரு சக்தியால். நடவடிக்கைக்கான அழைப்பு. ஷியல்கோடியின் பாதுகாவலர்கள் மீண்டும் ஒருமுறை அழைக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் நோக்கம் தெளிவாக உள்ளது, அவர்கள் ஃப்ரோஸ்ட்ஸ்பைருக்கு பயணிக்க வேண்டும், இந்த புதிய அச்சுறுத்தலின் மூலத்தை கண்டுபிடித்து
நித்திய குளிர்காலத்தில் முழு சாம்ராஜ்யத்தையும் மூழ்கடிக்கும் முன் அதை நிறுத்த வேண்டும். ஆனால் ஃப்ரோஸ்ட்ஸ்பைர் என்பது சாதாரண நிலம் அல்ல, இது லே கோடுகள் கூட தங்கள் வலிமையை தக்க வைத்து கொள்ள போராடும் ஒரு இடம். அங்கு குளிர் மிகவும் கடுமையானது, அது ஆன்மாவை உறைய வைக்கும். ஆரியமன், காலராத்திரி, திரெயின், எலரா, ஏரியன் மற்றும் லைரா ஆகியோர் தாங்கள் முன்பு மேற்கொண்ட பயணங்களைப் போல் இல்லாமல் ஒரு பயணத்திற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். புதிய கூட்டாளிகளை உருவாக்க வேண்டும். பண்டைய மந்திரங்கள் திறக்கப்பட வேண்டும். நீண்ட காலமாக பனியில் புதைக்கப்பட்ட இரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் ஃப்ரோஸ்ட்ஸ்பைரின் இதயத்திற்குள் நுழைகையில் இந்த புதிய எதிரி அவர்கள் முன்பு எதிர்கொண்ட எதையும் விட மிகவும் ஆபத்தானது என்பதை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். இயற்கையின் சக்தி ஷியல்கோடியை கைப்பற்றுவது மட்டுமல்லாமல் அதன் சொந்த உறைந்த உருவத்தில் அதை மறுவடிவமைக்க முயல்கிறது. பனிக்கட்டி நிழல் தரிக்கிறது. சீசன் 2 இன் கார்டியன் ஆஃப் ஷியல்கோடி, புரோடெக்டர் ஆஃப் தி ரியல்ம் உயிர்வாழ்வு, தியாகம் மற்றும் சாம்ராஜ்யத்தை எல்லா முரண்பாடுகளுக்கும் எதிராக பாதுகாக்கும் மன உறுதியின் காவியமாக இருக்கும் என்று உறுதியளிக்கிறது. ஆரியமானும் அவனது கூட்டாளிகளும் இந்த புதிய அச்சுறுத்தலை எதிர்கொள்வதால் அவர்கள் நினைத்து பார்க்காத விதங்களில் சோதிக்கப்படுவார்கள். புதிய பிணைப்புகளை உருவாக்கி பழைய அச்சங்களை எதிர்கொள்வார்கள். ஊர்ந்து செல்லும் பனிக்கட்டி மற்றும் அதை கட்டுப்படுத்தும் இருண்ட சக்திக்கு எதிராக அவர்கள் போராடுகிறார்கள். சாகாவிகள், தயாராகுங்கள். ஃப்ரோஸ்ட்ஸ்பைருக்குள் ஒரு பயணம். அங்கு ஒளி மற்றும் இருள், வெப்பம் மற்றும் குளிர், வாழ்க்கை மற்றும் இறப்பு ஆகியவற்றுக்கு இடையேயான கோடு முன்பை போல மங்கலாகிவிடும். தி ரிங்ஸில் ஷியல்கோடியில் அமைதியை நிலைநாட்டிய போருக்கு பிறகு நிலம் புதுப்பிக்கும் காலத்திற்குள் நுழைகிறது. இரட்சகர்கள் என்று போற்றப்படும் பாதுகாவலர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுத்து தாங்கள் கடந்து வந்த சோதனைகளை பற்றி சிந்திக்கிறார்கள். ஒரு காலத்தில் இதயத்தின் இருளால் நிழலாடிய சாம்ராஜ்யம் இப்போது வெளிச்சத்தில் குளித்திருக்கிறது. அதன் மக்கள் பயங்கரவாதம் இல்லாத எதிர்காலத்தை நம்புகிறார்கள். ஆனால் இந்த அமைதி பலவீனமானது. வடக்கே வெகு தொலைவில் ஃப்ரோஸ்ட்ஸ்பைரின் மறக்கப்பட்ட மற்றும் உறைந்த கழிவுகளில் ஒரு பண்டைய சக்தி அதன் நீண்ட தூக்கத்திலிருந்து கிளறுகிறது. ஃப்ரோஸ்ட்ஸ்பைர் குளிர் மிகவும் கடுமையாக இருக்கும் ஒரு நிலம். வலிமையான மந்திரம் கூட உயிர்வாழ போராடுகிறது. எப்போதும் மர்மம் மற்றும் அச்சத்தின் இடமாக இருந்து வருகிறது. பல நூற்றாண்டுகளாக அது செயலற்ற நிலையில் உள்ளது. அதன் பனிக்கட்டி சிகரங்கள் நிலத்தின் மீது அமைதியான காவலர்களாக நிற்கின்றன. ஆனால் இப்போது பனிக்கட்டி வெடிக்கத் தொடங்குகிறது. உறைந்த பூமியின் ஆழத்திலிருந்து ஒரு குளிர்ச்சியான சக்தி எழுகிறது. வடக்கு எல்லைகளில் விசித்திரமான நிகழ்வுகள் பதிவாகியுள்ளன. வளமான நிலங்கள் ஒரே இரவில் உறைந்து திடமாக காணப்பட்டவுடன் முழு கிராமங்களும் பனிக்கட்டிகளால் சூழப்பட்டிருப்பதைக் கண்டறிந்து அவற்றின் மக்கள் வினோதமான அமைதியில் சிக்கி காலப்போக்கில் உறைந்தனர். தீங்கிழைக்கும் கையால் வழிநடத்தப்பட்டதைப் போல பனி பயங்கரமான வேகத்தில் பரவுகிறது. ஷியல்கோடியின் உயிர்நாடியான லே கோடுகள் ஆக்கிரமிக்கும் குளிரை தடுக்க போராடுகின்றன. அவற்றின் ஆற்றல் இறக்கும் சுடரை போல மின்னுகிறது. வளர்ந்து வரும் ஆபத்தை உணர்ந்த ஆரியமன் தன் சக பாதுகாவலர்களை அழைக்கிறான். ஹார்ட் ஆஃப் டார்க்னஸுக்கு எதிரான அவர்களின் போர் மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் ஆரியமன் அவர்களின் சண்டை இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அறிவார். பனி மற்றும் நிழலில் பிறந்த ஒரு புதிய இருள் சாம்ராஜ்யத்தை மூழ்கடிக்க அச்சுறுத்துகிறது. அவர் தனது தோழர்களான காலராத்திரி, திரெயின், எலாரா, ஏரியன் மற்றும் லைரா ஆகியோரை கூட்டி இந்த புதிய சவாலை எதிர்கொள்ள தயாராகிறார்கள். ஃப்ரோஸ்ட்ஸ்பைரில் பாதுகாவலர்கள் ஃப்ரோஸ்ட்ஸ்பைருக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டனர். இது ஒரு சிலரே ஆராய துணிந்ததில்லை. அவர்கள் வடக்கு நோக்கிச் செல்லும்போது காற்று குளிர்ச்சியடைகிறது. மேலும் அவர்களைச் சுற்றியுள்ள நிலம் மாறத் தொடங்குகிறது. சூரியனின் வெப்பம் மங்குகிறது, அதற்கு பதிலாக எலும்பை வெட்டுகிறது. மரங்கள் ஒரு காலத்தில் உயிருடன் துடிப்புடன் உயிரற்ற காவலாளிகளாக நிற்கின்றன. அவற்றின் கிளைகள் உறைபனியால் எடை போடுகின்றன.
ஆறுகள் உறைகின்றன, மேலும் வானம் நிரந்தரமான பனிக்கட்டி நிறத்தை பெறுகிறது. அவர்கள் ஃப்ரோஸ்ட்ஸ்பெருக்கு நெருக்கமாக வரும்போது இயற்கைக்கு மாறான குளிர்காலத்தின் ஆதாரம் தெளிவாகிறது. பண்டைய மறக்கப்பட்ட மந்திரங்கள் விழித்தெழுந்தன, அவற்றுடன் அபரிமிதமான சக்தி கொண்ட ஒரு உயிரினம், குளிர் மற்றும் இருளின் சாரத்தை உள்ளடக்கிய ஒரு நிறுவனம். ஐஸ்கவுண்ட் விரைத் என்று புராணத்தில் அறியப்படும் இந்த உயிரினம் ஷியல்கோடி முழுவதும் தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்த முயல்கிறது. இது சாம்ராஜ்யத்தை நித்திய குளிர்காலத்தில் மூழ்கடிக்கிறது. ஆனால் ஃப்ரோஸ்ட்ஸ்பைர் வெறும் விரைத்தை விட அதிகமாக வைத்திருக்கிறது. இது பழங்கால ரகசியங்களில் மூழ்கிய ஒரு நிலம், லே வரிகளில் கூட பழமையான வரலாற்றை கொண்டுள்ளது. பாதுகாவலர்கள் பனி மற்றும் நிழலின் துரோக நிலப்பரப்பில் செல்ல வேண்டும். விரைத்துக்கு எதிராக ஒரு வாய்ப்பாக நிற்க ஃப்ரோஸ்ட்ஸ்பைரின் மறக்கப்பட்ட கதையை வெளிப்படுத்த வேண்டும். அவர்கள் புதிய கூட்டாளிகளை சந்திப்பார்கள், பனியில் தூங்கிய சக்திவாய்ந்த மனிதர்கள், சாம்ராஜ்யத்தை பாதுகாக்க அழைக்கப்படும் நாளுக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இதுவரை அறிந்திராத எதிரிகளையும் எதிர்கொள்வார்கள். பனியில் பிறந்த உயிரினங்கள், அவற்றின் மாயாஜாலத்தை எதிர்க்கும் மற்றும் உறைந்திருக்கும் உலகத்தை பார்க்க ஒரு ஒற்றை ஆசையால் உந்துதல். ஆரியமானும் அவனது கூட்டாளிகளும் ஃப்ரோஸ்ட்ஸ்பைரை ஆழமாக ஆராயும்போது அவர்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தலின் உண்மையான அளவை உணரத் தொடங்குகிறார்கள். இது ஷியல்கொடிக்கான போர் மட்டுமல்ல, அரவணைப்பு, ஒளி மற்றும் வாழ்க்கையின் உயிர்வாழ்வதற்கான போர். ஐஸ்பவுண்ட் ரேத் வெறும் எதிரி அல்ல, இது இயற்கையின் ஒரு சக்தி, அது காலத்தைப் போலவே பழமையானது மற்றும் தடுக்க முடியாதது. சீசன் 2 ஷியல்கோடியின் பாதுகாவலர். சாம்ராஜ்யத்தின் பாதுகாவலர் பாதுகாவலர்களின் உறுதியையும் வலிமையையும் ஒற்றுமையையும் சோதித்து அவர்களின் எல்லைகளுக்கு தள்ளுவார். இந்த அதீத குளிர்ச்சியை எதிர்கொண்டு அவர்கள் லீ கோடுகளின் சக்தியை பயன்படுத்துவதற்கும் மறந்துபோன மந்திரங்களை வெளிக்கொணருவதற்கும் பழைய வயதிலிருந்தே உயிரினங்களுடன் கூட்டணியை உருவாக்குவதற்கும் புதிய வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும். உறைபனி தொடர்ந்து பரவி ஐஸ்கவுண்ட் விரைத்தின் சக்தி வளரும்போது பாதுகாவலர்கள் இன்னும் மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்வார்கள். ஷியல்கோடியின் இதயத்தை உறைய வைக்கும் அச்சுறுத்தலில் இருந்து அவர்களால் சாம்ராஜ்யத்தை பாதுகாக்க முடியுமா? குளிர்காலத்தின் இதயத்தில் ஒரு காவிய பயணத்திற்கு தயாராகுங்கள், அங்கு ஷியல்கோடியின் பாதுகாவலர்கள் குளிர் மற்றும் இருளின் இறுதி உருவகத்தை தி ஃப்ரோஸ்ட்ஸ்பைர் குரோனிகல்ஸ் பகுதி 1, தி ரிங்ஸில் மற்றும் பகுதி 2, இன் தி ஃப்ரோஸ்ட்ஸ்பைர்.